அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் இன்று 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் அக்டோபர் 27ஆம் தேதி மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அக்டோபர் 27ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 3 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் இன்று 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி தீவிரமடைந்திருக்கும் நிலையில் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய 3 மாவட்டங்களில் நாளை மறுநாள் மிக கனமழை வாய்ப்பு இருப்பதால் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரி, நெல்லை, தென்காசி, தேனி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 27ஆம் தேதி தமிழ்நாட்டில் 3 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குமரி, நெல்லை, தென்காசி, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், விரிவான தகவல் என்ன? வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது. இது படிப்படியாக வலுவடைந்து 27ஆம் தேதி புயலாகவும் 28ஆம் தேதி தீவிர புயலாகவும் வலுவடையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த புயல் சின்னம் காரணமாக தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த 4 நாட்கள் கனமழைக்கும் 27ஆம் தேதி மிக கனமழைக்கும் வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று சென்னை உட்பட 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், திண்டுக்கல், தேனி, நீலகிரி, கோவை, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 12 மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புயல் சின்னம் உருவாகக்கூடிய 27ஆம் தேதி சென்னை உட்பட 3 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய 3 மாவட்டங்களில் 27ஆம் தேதி 12 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மழை பொழிவிற்கான வாய்ப்புள்ளதால் அன்று ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. புயல் உருவாகும் நாளில் வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய 4 மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று முதலே சென்னையில் 3 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்துள்ளது. ஸ்ரீதர், நாளை மறுநாள் தென்கிழக்கு வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து என்னென்ன தகவல்களை வானிலை மையம் தெரிவித்திருக்கு? தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நேற்று உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று இரவு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருக்கிறது. இந்த புயல் சின்னமானது தொடர்ச்சியாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது வங்கக்கடலில் சென்னையிலிருந்து 990 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்ற சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இது படிப்படியாக வலுவடையக்கூடும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் 27ஆம் தேதி புயலாகவும் வலுவடையக்கூடும் என்ற ஒரு கணிப்பு உள்ளது. புயலாக வலுவடைந்த பிறகு இதற்கு தாய்லாந்து நாடு பரிந்துரைத்துள்ள மோந்தா என பெயரிடப்படும். புயல் உருவான பிறகுதான் பெயர் சூட்டப்படும். தற்பொழுது அந்த புயலுக்கான பெயர் வைக்க பட்டியலில் இது உள்ளது. புயல் உருவான பிறகு மீண்டும் தொடர்ச்சியாக மேற்கு வடமேற்கு திசையில் ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். ஆந்திராவில் தான் இந்த புயல் சின்னம் கரையை கடக்க உள்ளதாக தற்பொழுது வரை இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இருந்த போதிலும் புயல் கரையை கடக்கக்கூடிய இடம் என்பது உறுதியாக அறிவிக்கப்படவில்லை. தொடர்ச்சியாக இந்த புயல் சின்னத்தின் நகர்வுகளையும் தீவிர தன்மையையும் கண்காணித்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.